சற்றுமுன் வெளியான தகவல். 2,00,000 வாரி வழங்கும் சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம். ரூ. 100 இருந்தால் போதும். அடுத்ததா பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தபால் அலுவலகத்தில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளது. அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் பிரபலமானதாக ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தில் ரூபாய் 100 டெபாசிட் செய்து 2,00,000 பெறுவது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்கள் பாதுகாப்பான முதலீடாகவும் உத்தரவாதமான திருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கிறது. இதனால் தபால் அலுவலக சேவிங்ஸ் ஸ்கீம்களில் முதலீட்டாளர்கள் பணத்தை பெறலாம். இதன் மூலமாக நல்ல லாபத்தினை பெறலாம். இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸில் உள்ள சிறப்பான சேமிப்பு திட்டம் ஒன்று குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். வங்கிகளைப் போலவே தபால் அலுவலகம் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவில் வசிக்கும் எவரும் குறைந்த முதலீட்டில் போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம் என்பதால் பலரும் தபால் அலுவலக திட்டங்களில் இணைய விரும்புகின்றனர். போஸ்ட் ஆபீஸில் முதலீட்டாளர்கள் மொத்தமாகவும் மாதந்தோறும் பணத்தை டெபாசிட் செய்யலாம். போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்களில் பிரபலமானதாக ரெக்கரிங் டெபாசிட் உள்ளது. மாதம் மாதம் ஒருவர் இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம். நாள் ஒன்றுக்கும் ரூபாய் 100 வீதம் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்யும் போது 5 ஆண்டுகளில் ரூபாய் 2,00,000க்கும் அதிகமான வருமானத்தை முதலீட்டாளர்கள் பெறலாம். உத்தரவாதமாக ரூபாய் 100% மாதம் ரூபாய் 300 இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது வருடத்திற்கு ரூபாய் 36,000 டெபாசிட் செய்யலாம். ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்திற்கு முதிர்வு காலமாக 5 ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலீட்டாளர் 5 ஆண்டுகளில் டெபாசிட் செய்ய தொகை ரூபாய் 1,80,000 தொகையாக இருக்கும். இந்த திட்டத்திற்கு வழங்கப்படும் வட்டியுடன் சேர்த்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு மெச்சூரிட்டி தொகையாக ரூபாய் 2,14,097 முதலீட்டாளர் பெறலாம். அசல் தொகை ரூபாய் 1,80,000 போக மீதி வட்டி வருமானமாக கிடைக்கும். போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் முதலீட்டாளர்கள் தாங்கள் விரும்பும் அளவிற்கான தொகையை டெபாசிட் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு அதிகபட்ச வரம்பு எதுவும் கிடையாது. முடிந்த அளவிற்கு முதலீடு செய்யலாம். அதே நேரம் மாதந்தோறும் செலுத்தப்படும் இந்த தொகை நிலையானதாக இருக்க வேண்டியது அவசியம். தற்போது தபால் அலுவலக ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி திட்டத்திற்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கும் போஸ்ட் ஆபீஸ் அலுவலகத்தை அணுகலாம். அது மட்டுமில்லாமல் 3 லட்சம் மானியம் சொந்த தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு முதல்வர் மருந்தகங்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க முதல்வர் மருந்தகங்கள் எனவும் திட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் அதற்கான வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுப்பெயர் ஜனரி மற்றும் பிற மருந்துகளையும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்படும் என அறிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகம் அமைக்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு
இந்த 2 சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அல்லது அவர்களின் ஒப்புதல் வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் இணையதளம் வாயிலாக 5/2/2025ஆம் ஆண்டுக்குள் விண்ணப்பிக்கலாம். முதல்வர் மருந்தகம் வைக்க விருப்பமுள்ளவர்கள் 110 சதுர அடிக்கு குறையாமல் சொந்த இடம் அல்லது வாடகை இடம் வைத்திருக்க வேண்டும். வாடகை இடம் என்றால் உரிமையாளரிடம் வாடகை ஒப்பந்த பத்திரம் பெற்று விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். சொந்த இடம் என்றால் சொத்துரிமை, குடிநீர் வரி, மின் இணைப்பு உள்ளிட்ட ஒன்றியில் ரசீது வைத்திருக்க வேண்டும். இதனையடுத்து விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முன்வோருக்கு ரூபாய் 300 லட்சம் அரசு மானியமாக 2 தவணைகளாக வழங்கப்படும். இந்த தொகை ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் கிடைக்கும். மேலும் கூடுதல் நிதி தேவைப்பட்டால் கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக கடன் பெறலாம். இதற்கான வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு முதல் தவணையாக 1,50,000 லட்சம் மானியத் தொகை வழங்கப்படும். இதனையடுத்து மருந்தகத்திற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டும். குளிர்சாதன பெட்டி, ஏசி மற்றும் மருந்துகள் வைப்பதற்கான ரேக்குகள் தயார் செய்த பின்பு 2வது தவணையாக ரூபாய் 1,50 லட்சம் மதிப்பிலான மருந்துகள் வழங்கப்படும். முதல்வர் மருந்தகத்தில் செய்யப்படும் விற்பனைக்கு ஏற்ப ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.